கடுங்கொலி நேரத்தில் ஏழை கோலமதான் பாரினில் வந்தது மன்னவனே மாதயவே தயவு மன்னவனே மாதயவே தயவு விண்ணுலகில் சிம்மாசனத்தில் தூதர்கள் பாடிடவே விண்ணுலகில் சிம்மாசனத்தில் தூதர்கள் பாடிடவே வீட்டிருக்காவல் மாநிலநாதன் மாதயவே தயவு வீட்டிருக்காவல் மாநிலநாதன் மாதயவே தயவு காரிருதேயை கடுங்குழி ஏழை கோலமதான் பாரினில் வந்த மன்னவனே மாதயவே தயவு விண்ணில் தேவனுக்கே மகிமை மண்ணில் சமாதானம் விண்ணில் தேவனுக்கே மகிமை மண்ணில் சமாதானம் மாதர்கள் பிரியம் மலர்ந்தது உந்தன் மாதயவே தயவு மானுடரில் பிரியம் மலர்ந்தது உந்தன் மாதயவே தயவு கடுங்கொலி ஏழை கோலமதான் பாரினில் வந்த மன்னவனே மாதயவே தயவு பெத்தலையில் பிறந்தவரை போற்றி துதி மனமே இவர் பெத்தலையில் பிறந்தவரை போற்றி துதி மனமே என்று சொல்லி கூட நம்ம பாடலாமா கிறிஸ்து பிறப்பதாக நம்ம கொண்டாடி கொண்டிருக்கிறோம். அந்த வானாதி வானங்களை விட்டு அந்த சிங்காசனத்தை விட்டு ஆண்டவர் நம்மளுக்காக மனித குமாரனாக உருவெடுத்து உலகத்தில் வந்த அந்த நாள் என்று நாளாயிருக்கிறது. எல்லா காரணங்களும் உற்சாகம் தட்டி பாட போறோம். எல்லாத்துக்கும் தெரிந்த பாடல் நல்லையா நம்ம பாவங்களை போக்குவதற்காக அவர் உலகத்துக்கு வந்தார். இவ்வளவாய் அன்பு சொல்லுகிறது நம்ம மேல இவ்வளவாய் அன்பு வைத்திருக்கிறார். நாமே பெத்தலையில் பிறந்தவரை போற்றி துதி மனமே இன்னும் பெத்தலையில் பிறந்தவரை போற்றி துதி மனமே பெத்தலையில் பிறந்தவரை இன்னும் பெத்தலையில் பிறந்தவரை போற்றி துதி மனமே சர்வத்தையும் பரிபாலனை சர்வத்தையும் பரிபாலனை சர்வத்தையும்
அடுத்து நம்ம முதல் வசனம் வாசிக்க கேட்போம். ஏசாயா 11வது அதிகாரம் 1 முதல் 4 வசனங்கள். ஈசா என்னும் அடிமரத்திலிருந்து ஒரு துளிர் தோன்றி அவன் வேர்களில் இருந்து ஒரு கிளை எழுப்பி செழிக்கும். ஞானத்தையும் உணர்வையும் அருளும் ஆவியும், ஆலோசனையையும் பலனையும் அருளும் ஆவியும், அறிவையும் கர்த்தருக்கு பயப்படுகிற பயத்தையும் அருளும் ஆவியும் ஆகிய கர்த்தருடைய ஆவியானவர் அவர் மேல் தங்கியிருப்பார். கர்த்தருக்கு பயப்படுதல் அவருக்கு உகந்த வாசனையாய் இருக்கும். அவர் தமது கண் கண்டபடி நியாயம் கேட்காமலும், தமது காது கேட்டபடி தீர்ப்பு செய்யாமலும், நீதியின்படி ஏழைகளை நியாயம் விசாரித்து, யதார்த்தத்தின்படி பூமியிலுள்ள சிறுமியானவர்களுக்கு தீர்ப்பு செய்து, பூமியை தமது வாக்கின் கோலால் அடித்து, தமது வாயின் சுவாசத்தால் துன்மார்க்கரை சங்கரிப்பார். அல்லேலூயா. 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 இன்னும் ஒரு பாடல் கூட நம்ம பாடி கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்தலாமா? அல்லேலூயா. பெத்லகேம் ஊரினிலே மாட்டு தொழுவத்திலே நம் இயேசு பிறந்தாரே என்று சொல்லி நம்ம எல்லாம் பாடி கரங்களை உற்சாகமா தட்டி ஆண்டவருடைய நாமத்தை மகிமைப்படுத்த போறோம். அல்லேலூயா. பெத்லகேம் ஊரினிலே மாட்டு தொழுவத்திலே நம் இயேசு பிறந்தாரே, 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 நம் இயேசு பிறந்தாரே, நம் வாழ்வை மாற்றிடவே, பிறந்தாரே, பிறந்தாரே, வாழ்வு தந்திடவே, ஜீவன் தந்திடவே, நம்மை மீட்டிடவே, நம் இயேசு பிறந்தாரே, 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 நம் வாழ்வை மாற்றிடவே, பிறந்தாரே, பிறந்தாரே, பாவத்தை போக்கிடவே, பரிசுத்தம் தந்திடவே, நம் இயேசு பிறந்தாரே, 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 நம் வாழ்வை மாற்றிடவே, பிறந்தாரே, பிறந்தாரே, வாழ்வு தந்திடவே, பிறந்தாரே, பிறந்தாரே, சந்தோஷம் தந்திடவே, சமாதானம் தந்திடவே, நம் இயேசு பிறந்தாரே, நம் வாழ்வை மாற்றிடவே, பிறந்தாரே, பிறந்தாரே, வாழ்வு தந்திடவே, மாட்டு தொழுவத்திலே நம் இயேசு பிறந்தாரே, 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 நம் இயேசு பிறந்தாரே, நம் வாழ்வை மாற்றிடவே, பிறந்தாரே, பிறந்தாரே, வாழ்வு தந்திடவே. அடுத்து 2வது வாசகம் வாசிக்க கேட்போம். நமக்கு ஒரு பாலகன் பிறந்தார்,
நமக்கு ஒரு குமாரன் கொடுக்கப்பட்டார். கர்த்தத்துவம் அவர் தோளின் மேல் இருக்கும். அவர் நாமம் அதிசயமானவர், ஆலோசனை கர்த்தர், வல்லமையுள்ள தேவன், நித்திய பிதா, சமாதான பிரபு எனப்படும். ஆமென். எப்ராத்தா எனப்பட்ட பெத்லேஹேமிலே, நீ யூதாவில் உள்ள ஆயிரங்களுக்குள்ளே சிறிததா இருந்தும், இஸ்ரவேலை ஆளப்போகிறவர் உன்னிடத்திலிருந்து புறப்பட்டு என்னிடத்தில் வருவார். அவருடைய புறப்படுதல் அநாதிய நாட்களாகிய பூர்வத்தில் உடையது. நமக்கு ஒரு பாலகன் பிறந்தார், நமக்கு ஒரு குமாரன் கொடுக்கப்பட்டார். ஹல்லேலூயா. அவருடைய நாமம் அதிசயமானவர், ஆலோசனை கர்த்தர். நம்மளை விடுவிக்க தான் உலகத்தில் வந்து பிறந்தார். எல்லா பாவங்களில் இருந்தும் சாபங்களில் இருந்து நம்மளை விடுவிப்பதற்காக தான் நம்ம இயேசு மகாராஜா அந்த பரலோகத்தை விட்டு நமக்காக இந்த பாவங்களிலிருந்து உலகத்துக்கு வந்தார். அதுக்குதான பாட்டு பாடி நம்ம ஆண்டோட நாமத்தை மகிமைப்படுத்தலாமா? ஹல்லேலூயா. நமக்கொரு பாலகன், நமக்கொரு குமாரன், நமக்கொரு இரட்சகர், நமக்கொரு மீட்பர், நமக்கொரு பாலகன், நமக்கொரு குமாரன், நமக்கொரு இரட்சகர், நமக்கொரு மீட்பர்.
நமக்கு ஒரு பாலகன் பிறந்தார், நமக்கு ஒரு குமாரன் கொடுக்கப்பட்டார். கர்த்தத்துவம் அவர் தோளின் மேல் இருக்கும். அவர் நாமம் அதிசயமானவர், ஆலோசனை கர்த்தர், வல்லமையுள்ள தேவன், நித்திய பிதா, சமாதான பிரபு எனப்படும். ஆமென். அல்லேலூயா. ப்ளீஸ் இப்ப வாசிப்பாங்க 3வது வாசிகள். ஏசாயா 7:14. ஆதலால் ஆண்டவர் தாமே உங்களுக்கு ஒரு அடையாளத்தை கொடுப்பார். இதோ ஒரு கன்னிகை கர்ப்பவதியாகி ஒரு குமாரனை பெறுவாள். அவருக்கு இம்மானுவேல் என்று பெயரிடுவாள். மத்தேயு 2வது அதிகாரம் 6வது வசனம். யூதேயா தேசத்தில் உள்ள பெத்லகேமே, யூதாவின் பிரபுக்களில் நீ சிறியதல்ல. என் ஜனமாகிய இஸ்ரவேலை ஆளும் பிரபு உன்னிடத்திலிருந்து புறப்படுவார் என்று தீர்க்கதரிசினால் எழுதப்பட்டிருக்கிறது என்றார்கள். பிறந்தார் வானவர் புவி மாநிலர் புகழ் பாடினர் பிறந்தார் என்று சொல்லி நம்ம பாடி கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்த போறோம். எல்லா காரியங்களையும் தட்டி அல்லேலூயா. பிறந்தார் வானவர் புவி மாநிலர் புகழ் பாடினர் பிறந்தார். அல்லேலூயா. வானவர் புவி மாநிலர் புகழ் பாடினர் பிறந்தார். பாடினர் தொழுவோம் பெருந்தெடுத்தோம் ஆதிவதில் வாழே. பாடினர் தொழுவோம் பெருந்தெடுத்தோம் ஆதிவதில் வாழே. என்னை விட்டார் தாழ்மை பறித்தார் ஆதியாகியாய் வந்தார். என்னை விட்டார் தாழ்மை பறித்தார் ஆதியாகியாய் வந்தார். ஆதியாகியாய் வந்தார். மழை
வாசிட்டு தொடர்ந்து கர்த்தரை ஆராதிக்க போகிறோம். எடுத்துக்கொள்வோம். மீகாவின் புத்தகம் 5ஆம் அதிகாரம் 2வது வசனம் இவ்வாறாக சொல்லுகிறது, எப்பிரத்தா எண்ணப்பட்ட பெத்லகேமே, நீ யூதேயாவில் உள்ள ஆயிரங்களுக்குள்ளே சிறியதா இருந்தாலும் இஸ்ரவேலை ஆளு போகிறவர் உன்னிடத்திலிருந்து புறப்பட்டு என்னிடத்தில் வருவார். அவருடைய புறப்படுதல் அநாதி நாட்களாகிய பூர்வத்தினுடைய நாட்கள். அல்லேலூயா. பார்த்தோம். அடுத்த வசனம் மத்தேயுல 2:6 சொல்லுது, யூதாவிலும் பெத்லகேமே, நீ யூதாவின் பிரபுக்கள் நீ சிறியதல்ல. ஆண்டவர் எதுக்காக பூமிக்கு வந்தார் என்று சொன்னார், எளிமையான நம்மளை பெரியவர்களாக மாற்றும்படியாக. அல்லேலூயா. வான தூதர்கள் மட்டும் துதிக்கிற அந்த தேவனை நாமும் துதிக்கும்படியாக. அல்லேலூயா. லூக்கா சுவிசேஷத்துல வாசிக்கிறோமா, 2ஆம் அதிகாரம் 13-14 வசனம் சொல்லுது, அந்த க்ஷணமே பரம சேனைகள் திரள் அந்த தூதனுடனே தோன்றி உன்னதத்தில் இருக்கிற தேவனுக்கு மகிமையும் பூமியிலே சமாதானமும் மனுஷர்களை பிரியமும் உண்டாவதாக என்று சொல்லி தேவனை துதித்தார்கள். அல்லேலூயா. இதுவரைக்கும் தூதர்கள் துதிச்சிட்டு இருந்த தேவனை நம்மளையும் துதிக்க வைப்பதற்காக தேவன் நமக்காக இந்த பூமியை பிறந்திருக்கிறார். அல்லேலூயா. எதுக்காக பிறந்தான்னு கேட்டா, தூதர்கள் பாடிட்டு இருந்த தேவனை நாம் பாடுறதுக்காகவே பிறந்திருக்கார். அல்லேலூயா. ஒரு பண்ணுமா, உன்னதத்தில் தேவனுக்கே மகிமை உண்டாகட்டும், உன்னதத்தில் தேவனுக்கே மகிமை உண்டாகட்டும், பூமியிலே சமாதானம் பிரியம் உண்டாகட்டும், இந்த பூமியிலே சமாதானம் பிரியம் உண்டாகட்டும். எல்லா கரங்களும் உயர்த்தி ஐயா வாழ்க வாழ்க, உன்னாமம் வாழ்க, ராஜா வாழ்க வாழ்க, உன்னாமம் வாழ்க, ஐயா வாழ்க வாழ்க, உன்னாமம் வாழ்க.
தேடுகிற அனைவருமே மகிழ்ந்து கைகூடட்டும். தேடுகிற அனைவருமே மகிழ்ந்து கைகூடட்டும். இது பாடுகிற யாவருமே பரிசுத்தமாகட்டுமே. இது பாடுகிற யாவருமே பரிசுத்தமாகட்டுமே. ஐயா வாழ்க, ஐயா வாழ்க, வாழ்க உன்னாமம் வாழ்க. ராஜா வாழ்க, வாழ்க உன்னாமம் வாழ்க. ஐயா வாழ்க, ஐயா வாழ்க, வாழ்க உன்னாமம் வாழ்க. ராஜா வாழ்க, வாழ்க உன்னாமம் வாழ்க. தேவனுக்கே மகிமை, தேவனுக்கே மகிமை, தேவனுக்கே மகிமை, தேவனுக்கே மகிமை, தெய்வத்துக்கே மகிமை. என்னை தேடி வந்து மீட்பவரே, உமக்கே மகிமை. என்னை தேடி வந்து மீட்பவரே, உமக்கே மகிமை. ஐயா வாழ்க, ஐயா வாழ்க, வாழ்க உன்னாமம் வாழ்க. 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 உரைக்கும் வல்லவரே, உரைக்கும் வல்லவரே, ஓடி சோத்திரமே. உரைக்கும் வல்லவரே, ஓடி சோத்திரமே. தாழ்ந்தாரே போக்கும் தந்தாரே, கைமாறினாரே. தாழ்ந்தாரே போக்கும் தந்தாரே, கைமாறினாரே. ஐயா வாழ்க, வாழ்க உன்னாமம் வாழ்க. ராஜா வாழ்க, வாழ்க உன்னாமம் வாழ்க. ஐயா வாழ்க, ஐயா வாழ்க, வாழ்க உன்னாமம் வாழ்க. ராஜா வாழ்க, வாழ்க உன்னாமம் வாழ்க. ஐயா வாழ்க, ஐயா வாழ்க, வாழ்க உன்னாமம் வாழ்க. ராஜா வாழ்க, வாழ்க உன்னாமம் வாழ்க. ஐயா வாழ்க, வாழ்க உன்னாமம் வாழ்க. ஐயா வாழ்க, வாழ்க உன்னாமம் வாழ்க. சொல்லுவான், நீங்க மட்டும் சொல்ல போறீங்க. ஐயா வாழ்க, வாழ்க உன்னாமம் வாழ்க. ராஜா வாழ்க, வாழ்க உன்னாமம் வாழ்க. ஐயா வாழ்க, வாழ்க உன்னாமம் வாழ்க. ராஜா வாழ்க, வாழ்க உன்னாமம் வாழ்க. இத்தனை மகத்துவமுள்ள பதவியை பிள்ளைகள் எங்களுக்கு இத்தனை மகத்துவமுள்ள பதவியை பிள்ளைகள் எங்களுக்கு எத்தனை மாதயம் எத்தனை மாதயம்
மனத்திற்கு எத்தனை நாளைகள் உன் கிருபை எத்தனை சோத்திரம் சொல்லுமா ஸ்தோத்திரம் இயேசுநாதா உமக்கென்றும் ஸ்தோத்திரம் இயேசுநாதா ஸ்தோத்திரம் இயேசுநாதா உமக்கென்றும் ஸ்தோத்திரம் இயேசுநாதா ஸ்தோத்திரம் செய்கிறோம் திருநாமத்தின் ஸ்தோத்திரம் செய்கிறோம் திருநாமத்தின் வானத்துகள் சேனைகள் வானத்துகள் சேனைகள் மனோகர கீதங்களால் எப்போதும் வானத்துகள் சேனைகள் மனோகர கீதங்களால் எப்போதும் ஒருமின்றி பாடி Thank you.
அப்படியே எல்லாம் கடந்து ஒளிந்து போனாலும் வாழ்க்கை அழைந்து விசுவாசை என்றென்றும் நிலைப்பார். வானபூமி ஒளிந்து போனாலும் உம் வார்த்தைகளுக்கும் மாறாதே. என் வாழ்க்கை அழைத்து மறைந்து போம் விசுவாசி என்றென்றும் எல்லா கண்ணீர்கள் மாறுவதாக, கவலைகள் எல்லாம் போடுவதாக, ஒரு சந்தோஷம் உண்டாகிறது. நன்றி சொல்கிறேன். உலகத்திலே தேவனுக்கு மகிமை, மனுஷர் மேல பிரியம், இந்த குடும்பத்தில பூமியில சமாதானம் உண்டாகுது. இதோ சகல ஜனத்திற்கும் சந்தோஷத்தை உண்டாகிய நற்செய்தி எங்களுக்குள்ள உண்டாவதற்காக நன்றி தகப்பனே. கிறிஸ்துவினுடைய வாழ்க்கையில பிறந்ததற்காக நன்றி. எளிமையாக இருந்த எங்களை பிரபுக்களோடும் ராஜாக்களோடும் ஆமரம் வைப்பதற்காக பிறந்ததற்காக நன்றி தகப்பனே. நாங்கள் 1000 சிறியவராக இருந்தாலும்
பூமியை ஆளுகிற தேவன் எங்களுக்குள்ளே பிறந்ததற்காக நன்றி தகப்பனே. தூதர்களின் துதிகளை விரும்பின தேவன் எங்களுடைய துதியை விரும்பி எங்களுக்காக இந்த உலகத்திலே வந்ததற்காக நன்றி தகப்பனே. எங்களை பரலோகத்திலே சேர்ப்பதற்காக வந்ததற்காக உங்களுக்கு நன்றி சொல்கிறேன். எங்க உள்ளத்தில் நீங்க பிறந்ததற்காக நீங்க பொறுப்பெடுத்துக்கொள்ள வேண்டும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே. கர்த்தர் நாமம் மகிமைப்படுவதாக. தொடர்ந்து நாம் நற்செய்தி வாசகம் வாசிக்க கேட்போம். லூக்கா 2ஆம் அதிகாரம் 1 முதல் 14. நற்செய்தி வாசகம். லூக்கா எழுதின சுவிசேஷம் 2வது அதிகாரம் 1வது வசனம் முதல் 14வது வசனம் வரை. அந்நாட்களில் உலகமெங்கும் குடிமதிப்பு எழுதப்பட வேண்டும் என்று அகஸ்து ராயனால் கட்டளை பிறந்தது. சீரியா நாட்டிலே சிரேனேயு என்பவன் தேசாதிபதியாய் இருந்தபோது இந்த முதலாம் குடிமதிப்பு உண்டாயிற்று. அந்த குடிமதிப்பு எழுதப்படும்படிக்கு எல்லாரும் தங்கள் தங்கள் ஊர்களுக்கு போனார்கள். அப்பொழுது யோசேப்பும் தான் தாவீதின் வம்சத்தானும் குடும்பத்தானுமாய் இருந்தபடியினாலே தனக்கு மனைவியாய் நியமிக்கப்பட்டு கர்ப்பவதியான மரியாளுடனே குடிமதிப்பு எழுதப்படும்படி கலிலேயா நாட்டிலுள்ள நாசரேத்தூரிலிருந்து யூதேயா நாட்டிலுள்ள பெத்லகேம் என்னும் தாவீதின் ஊருக்கு போனான். அவ்விடத்திலே அவர்கள் இருக்கையில் அவளுக்கு பிரசவ காலம் நேரிட்டது. அவள் தன் முதற் பேரான குமாரனை பெற்று சத்திரத்திலே அவர்களுக்கு இடமில்லாதிருந்தபடியினால் பிள்ளையை துணிகளில் சுற்றி முன்னணையிலே கிடத்தினாள். அப்பொழுது அந்த நாட்டிலே மேய்ப்பர்கள் வயல்வெளியில் தங்கி ராத்திரியிலே தங்கள் மந்தையை காத்து கொண்டிருந்தார்கள். அவ்வேளையில் கர்த்தருடைய தூதன் அவர்களிடத்தில் வந்து நின்றான். கர்த்தருடைய மகிமை அவர்களை சுற்றிலும் பிரகாசித்தது. அவர்கள் மிகவும் பயந்தார்கள். தேவதூதன் அவர்களை நோக்கி, பயப்படாதிருங்கள், இதோ எல்லா ஜனத்துக்கும் மிகுந்த சந்தோஷத்தை உண்டாக்கும் நற்செய்தியை உங்களுக்கு அறிவிக்கிறேன். இன்று கர்த்தராகிய கிறிஸ்து என்னும் இரட்சகர் உங்களுக்கு தாவீதின் ஊரிலே பிறந்திருக்கிறார். பிள்ளையை துணிகளில் சுற்றி முன்னணையிலே கிடைத்திருக்க காண்பீர்கள். இதுவே உங்களுக்கு அடையாளம் என்றான். அந்த சனமே பரமசேனையின் திரள் அந்த தூதனுடனே தோன்றி, உன்னதத்தில் இருக்கிற தேவனுக்கு மகிமையும் பூமியிலே சமாதானமும் மனுஷர் மேல் பிரியமும் உண்டாவதாக என்று சொல்லி தேவனை துதித்தார்கள்.